வருகிற மார்ச் 1 நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் ரயில்வே துறைக்கும் பயணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தேதியாக அமையப் போகின்றது. மார்ச் 1 பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வருகை தராரு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5 புதிய ரயில் சேவைகளை கொடியசைத்து துவக்கி வைக்கிறாரு. அதில் முக்கியமானது ராமேஸ்வரம் டு சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அதை தவிர நாகர்கோவில் ஹைதராபாத் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் மங்களூர் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ், மங்களூர் ராமேஸ்வரம் வீக்லி அதாவது வாராந்திரி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் ஜோக்பனி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் போன்ற 5 ரயில் சேவைகளை அன்றைக்கு பிரதமர் கொடி அசைத்து துவக்கி வைக்கிறாங்க. அதை தவிர இன்னமும் ஒரு முக்கியமான சேவை அன்னைக்கு துவக்கி வைக்கிறாரு. என்னென்னா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பல மீமோ ரயில்கள் சிறப்பு ரயில்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே இப்போது நிரந்தர சேவையாக மாற்ற ஒரு திட்டமும் அன்னைக்கு பரிசீலனையில் இருக்குது. சென்னை ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் சென்னை வந்தே பாரத் வந்துன்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஒரு மிக முக்கியமான ரயிலாக தமிழ்நாட்டுக்கு அது இருக்க போகுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் பயணம் பண்ணால் தான் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போய் சேர முடியும். அதை தவிர வடநாட்டிலேருந்து வர்ற பயணிகள்லாம் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஏன்னா யூபி பீகார்லேருந்து வரவங்கெல்லாம் ஏற்கனவே 40 மணி நேரம் 50 மணி நேரம் பயணம் பண்ணி தான் சென்னைக்கு வருவாங்க. இங்கிருந்து இன்னொரு 14-15 மணி நேரம்ன்றது ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் ஒரு டயர்டிங் டிடிஎஸ் ஜேர்னியாக இருக்கும். ஆனால் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வெளியூர்லேருந்து வர, அதாவது வடக்கிலிருந்து வரும் அந்த பயணிகளுக்கும் அந்த யாத்திரிகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க போது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து தினமும் பல ஆயிரம் பேர் ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுது. ஏன்னா சென்னை டு ராமேஸ்வரம் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் பயண நேரம் 10 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, மீமோ ரயில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மீமோ ரயில் சிறப்பு ரயிலில் தான் ஓடுது. பண்டிகை காலங்களில் ஓடும், இல்லாட்டி ஏதாவது வீக்கெண்டில் ரஷ்ஷை கிளியர் பண்ணுறதுக்காக ஓடும். ஆனால் அது எல்லாமே இப்போது நிரந்தரமான டைமில் ஓட வைக்கும்போது நம்ம லோக்கலில் பயணம் பண்ணுற பயணிகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்ரிசர்வ்டில் திடீர்னு ஒரு பயணம் பண்ணணுன்னா கண்டிப்பாக உடனே அவங்க இந்த மாதிரி மீமோ எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. நண்பர்களே, ரயில்வே துறையின் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.